நண்பர்களே, ஒரு கணம் யோசித்துப் பாருங்கள். ஒரு மதம் இந்து மதத்தைப் போலவே தோற்றமளித்து அதே பாரம்பரியங்களை பின்பற்றி அதே தெய்வங்களை வணங்குகிறது. ஆனால் பல நூற்றாண்டுகளாக அந்த மதத்தை பிசாசு வணக்கம் என்று தவறாக பழி சுமத்தி அழிக்க முயற்சிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மதம் எவ்வளவு வலியை அனுபவித்திருக்க வேண்டும் என்று கற்பனை செய்ய முடியுமா? ஆனால் இப்போது அந்த மதம் டெல்லியின் தெருக்களுக்கு வந்திருக்கிறது. இந்தியாவின் இதயத்தில் நின்று உதவிக்காக குரல் கொடுக்கிறது. அந்த மதம் வேறு எதுவுமல்ல, யசீதிகளின் மதம். இந்த பெயரை கேட்டவுடன் மத்திய கிழக்கில் உள்ள பயங்கரவாதிகளுக்கு தூக்கமில்லாத இரவுகள் நினைவுக்கு வரும். அவர்கள் தங்கள் நிலத்தை இழந்தார்கள், தங்கள் குழந்தைகளை இழந்தார்கள். ஆனால் தங்கள் தெய்வத்தை மட்டும் ஒருபோதும் விட்டுக் கொடுக்கவில்லை. இப்போது அவர்கள் கூறுகிறார்கள், இந்துக்களே, நீங்கள்தான் எங்களுக்கு இறுதி நம்பிக்கை. ஆனால் ஏன்? ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஈராக்கின் சிஞ்சார் மலைகளிலிருந்து இந்தியாவின் இதயத்திற்கு வந்த இந்த உறவு என்ன? இன்று நீங்கள் பார்க்க போகும் இந்த கதை வெறும் செய்தி அறிக்கை அல்ல, இது ஒரு இழந்த நாகரிகத்தின் கதறல். இந்த கதை உங்கள் இதயத்தை ஒழுக்கும், சிந்திக்க வைக்கும். யசீதிகள் உண்மையிலேயே இந்துக்களின் இழந்த குலமாக இருக்குமோ என்று கேள்வி எழுப்பும். இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். ஏனெனில் உண்மையை அறியும் போது இது அவர்களின் பிரச்சனை மட்டுமல்ல, நம் அனைவரின் அடையாளத்திற்காக நடக்கும் இறுதி போராட்டம் என்று புரியும். ஆனால் நண்பர்களே, ஒரு நிமிஷம் கமெண்டில் சொல்லுங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி கிடைத்தது? நீங்களே தேடி கண்டுபிடித்தீர்களா அல்லது யூடியூபில் திடீரென தோன்றி கிளிக் செய்தீர்களா? உண்மையை சொல்லுங்கள். இனி தாமதிக்காமல் வீடியோவிற்கு செல்வோம். வெளிநாட்டு மண்ணில் இந்து மதத்தைப் போலவே தோற்றமளிக்கும் ஒரு மதம் வளர்ந்து வருகிறது. அது யசீதி மதம். யார் இந்த யசீதிகள்? ஏன் டெல்லிக்கு வருகிறார்கள்? இந்தியாவில் ஏன் குடியேற விரும்புகிறார்கள்? அவர்களை ஏன் பிசாசு வணக்கம் செய்பவர்கள் என்று அழைக்கிறார்கள்? 72 முறைக்கு மேல் இனப்படுகொலை நடந்த போதிலும் இந்த மதம் எப்படி இன்னும் உயிர் பிழைத்திருக்கிறது? இது உண்மையிலேயே இந்து மதத்தின் இழந்த குலமா? 2014 என்ன நடந்தது? அந்த ஆண்டு யசீதிகள் ஒவ்வொரு மீடியா சேனலிலும் ஏன் தோன்றினார்கள்? இந்தியாவிடம் அவர்கள் என்ன விரும்புகிறார்கள்? இந்த கேள்விகளுக்கான பதில்களை அறிய வீடியோவை கடைசி வரை பாருங்கள். நீங்கள் ஒருவேளை யசீதிகளை பற்றி முதல் முறையாக கேள்விப்பட்டிருக்கலாம். ஏனெனில் இது உலகில் மிகவும் ரகசியமாக வைக்கப்பட்ட மதம். பல நூற்றாண்டுகளாக இதன் மீது அநீதியும் கொடுமைகளும் நடந்து வருகின்றன. இதை அழிக்க ஒட்டோமான் பேரரசு 72 முறை தாக்குதல்கள் நடத்தியது. IS பயங்கரவாதிகள் ஆயிரக்கணக்கான வீரர்களை அனுப்பிய போதிலும் இந்த மதம் தன் கலாச்சாரத்தை விட்டுக் கொடுக்கவில்லை. யசீதிகள் முக்கியமாக ஈராக்கின் ஷேகான், சிமெல், ஜாக்கோ, சிஞ்சார் மாவட்டங்களில் சிஞ்சார் மலைகளுக்கு அருகில் வசிக்கின்றனர். மேலும் சிரியாவின் அல் ஜஜீரா, அஃப்ரின், அலெப்போ பகுதிகளில், துருக்கியின் தென்கிழக்கு பகுதிகளான மார்டின், பேட்மேன், சன்லியோர்ஃபா, சிர்னாக், டியார்பாகரில் மற்றும் ஜெர்மனி, ஆர்மீனியா, ஜார்ஜியாவின் சில பகுதிகளிலும் வசிக்கின்றனர். யசீதி என்றால் என்ன? யா என்றால் அழகு, தேர்க்கு என்று பொருள். சித்தி என்றால் வெற்றி அல்லது முழுமை. அதாவது யசீதிகள் தெற்கு இந்தியாவில் கார்த்திகேயனின் பக்தியால் சித்தியை அடைந்தவர்கள். ஆனால் பயங்கரவாதிகளின் கொடுமைகளை எதிர்கொண்டு யசீதிகள் யசீதியாக மாறினார்கள். இருப்பினும் இந்த இரு பெயர்களுக்கும் பெரிய வித்தியாசம் ஹானா. அதேபோல் யசீதிகளின் மற்றும் இந்துக்களின் நம்பிக்கைகள் பாரம்பரியங்களுக்கிடையேயும் பெரிய வித்தியாசம் தெரியவில்லை. தொல்லியல் வல்லுநர்களும் தெற்கு இந்திய வரலாற்றாசிரியர்களும் ஒரு விஷயத்தை நம்புகிறார்கள். யசீதிகள் வேறு யாரும் இல்லை, பழங்கால இந்துக்களின் குலத்திலிருந்து வந்தவர்கள். அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து மத்திய கிழக்கிற்கு புலம்பெயர்ந்தார்கள் என்று வரலாற்றாசிரியர்கள் கூறுகிறார்கள். வரலாற்றாசிரியர்களின் கூற்றுப்படி யசீதிகள் முதலில் துருக்கியின் ஆதியமன் நகரத்திற்கு வந்தார்கள். அந்த காலத்தில் அது குர்திஸ்தான் என்று அழைக்கப்பட்டது. ஆதியமன் என்ற பெயர் தமிழ்நாட்டிலிருந்து வந்த யசீதிகளால் வந்தது என்று கூறப்படுகிறது. ஆதி என்றால் பழமையான, யமன் என்றால் தெற்கு. அதாவது
ஆதியமன் என்றால் பழமையான தெற்கு. இந்த பெயர் யசீதிகளின் வருகைக்கு சாட்சியாக உள்ளது. யார் ஒப்புக்கொண்டாலும் ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் யசீதிகள் தங்களை இந்துக்களின் சகோதரர்களாகவே கருதுகிறார்கள். அவர்களின் பாரம்பரியங்களும் பழக்க வழக்கங்களும் இந்து மதத்துடன் பல ஒற்றுமைகளை கொண்டுள்ளன. எடுத்துக்காட்டாக, ஈராக்கின் லாலேஷ் மலைப்பள்ளத்தாக்கில் உள்ள லாலேஷ் கோயிலில் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படத்தில் ஒரு பெண் தெற்கு இந்திய பாணியில் புடவை அணிந்து நெற்றியில் பொட்டு வைத்து தலைமுடியை தெற்கு இந்திய பெண்களைப் போல பின்னலாக கட்டியிருக்கிறார். அவ்வளவு மட்டுமல்ல, அந்த புகைப்படத்தில் அவர் பகவான் முருகனை வணங்குகிறார். தெற்கு இந்தியாவில் முருகனை, அதாவது சிவனின் மகனான கார்த்திகேயனை பெருமளவில் வணங்குகிறார்கள். லாலேஷ் கோயிலில் அவரை வணங்குவது யசீதிகள் உண்மையிலேயே தெற்கு இந்தியாவிலிருந்து வந்த இந்து குலம் என்பதற்கு சாட்சியாக உள்ளது. அவர்களின் பாரம்பரியங்களும் இந்துக்களுடன் பல ஒற்றுமைகளை கொண்டவை. அவர்கள் இயற்கையை வணங்குகிறார்கள். நீர், சூரியன், நிலவு, பயிர்கள். இந்து மதத்தைப் போலவே இந்த கூறுகளை வணங்குகிறார்கள். லாலேஷ் கோயிலில் பாம்பு சின்னம் உள்ளது. இந்து மதத்தில் நாக தேவதை உருவங்களைப் போலவே. அவர்கள் மோட்சத்தை நம்புகிறார்கள். தங்களை இறைவனின் படைப்பாக கருதுகிறார்கள். இந்துக்கள் இறைவனின் குழந்தைகள் என்று கூறுவதைப் போலவே யசீதிகளும் அதே நம்பிக்கையை பின்பற்றுகிறார்கள். புத்தாண்டையும் இந்துக்களைப் போலவே ஏப்ரல் முதல் வாரத்தில் கொண்டாடுகிறார்கள். புத்தாண்டு விழாவும் சிறப்பானது. பெண்கள், ஆண்கள் அனைவரும் கைகளில் விளக்குகளை ஏந்தி அவற்றை ஏற்றி ஆண்டு முழுவதும் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவ வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டுகிறார்கள். ஆனால் கடுமையான மதவாதிகளுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இந்த அமைதி சிறிதும் பிடிக்கவில்லை. அங்கிருந்து தொடங்கியது மிகவும் பயங்கரமான காலம். 2011 ஆண்டில் சிரியாவிலும் ஈராக்கிலும் அரபு வசந்தம், உள்நாட்டுப் போர் ஆகியவற்றால் இஸ்லாமிக் ஸ்டேட் ISIS என்ற பயங்கரவாத அமைப்பு வளர வாய்ப்பு கிடைத்தது. அவர்களுக்கு புதிய வீரர்கள் சேர்ந்தார்கள். சிரியாவிலிருந்து ஈராக்கு வரை ISIS விரிவடைந்தது. அவர்களை தடுக்க யாராலும் முடியவில்லை. 2014 ஜூன் 29 அபு பக்கர் அல் பாக்தாதி என்ற பயங்கரவாதி இஸ்லாமிக் கலிஃபேட்டை நிறுவினான். அவனது பேரரசு சிரியாவின் அலெப்போவிலிருந்து ஈராக்கின் தியாலா வரை பரவியது. இந்த விரிவாக்கத்தால் ISIS-க்கு புதிய பெயர் வந்தது. இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப் ஈராக் அண்ட் லெவண்ட், ISIL. சிரியாவில் ஈர்க்கிகுவலித இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப் ஈராக் அண்ட் சிரியா அல்லது தாயேஷ் என்றும் அழைத்தார்கள். அபு பக்கர் அல் பாக்தாதியின் இஸ்லாமிக் ஸ்டேட்டில் 2 முக்கிய நிபந்தனைகள் இருந்தன. முதலாவது, நீங்கள் முஸ்லிமாக இருக்க வேண்டும். முஸ்லிமாக இல்லாவிட்டால் இஸ்லாமை ஏற்க வேண்டும். இரண்டாவது, இஸ்லாமிக் கலிஃபேட்டை ஏற்க வேண்டும். இந்த இரண்டிற்கும் எதிராக இருப்பவர்கள் ISIS-க்கு எதிரிகள். அவர்களுக்கு ஒரே தண்டனை, மரணம். 2014 ஆகஸ்ட் மாதத்தில் பயங்கரவாதிகள் சின்ஜார் மலைகளுக்கு வந்தார்கள். அங்கு யசீதிகள் வசித்து வந்தார்கள். அவர்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கப்பட்டது. இஸ்லாமை ஏற்றால் உயிர் பிழைப்பீர்கள், இல்லை என்றால் மரணம் தவிர்க்க முடியாது. ஆனால் யசீதிகளின் நம்பிக்கைப்படி மரணத்திற்கு பின் ஆன்மா ஒரு உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கு செல்கிறது, அல்லது பிறப்பு மரண சுழற்சியை முடித்து மோட்சமடைகிறது. அவர்களின் மதத்தில் மதமாற்றம் என்ற கருத்தே இல்லை. எனவே அவர்கள் ஒருபோதும் மண்டியிடவில்லை. அப்போது பயங்கரவாதிகள் யசீதிகள் மீது எல்லை மீறிய கொடுமைகளை செய்தார்கள். பெண்களை பாலியல் அடிமைகளாக்கினார்கள். சிறு குழந்தைகள் மீதும் பாலியல் வன்கொடுமைகள் நடந்தன. ஆன்லைனில் ஒரு சந்தையை உருவாக்கி யசீதி பெண்களை ஏலத்தில் விற்கத் தொடங்கினார்கள். ஒரு நாளைக்கு 4 அல்லது 5 முறை, சில சமயங்களில் 10 முறை பாலியல் வன்கொடுமைகள் நடந்தன. யாராவது எதிர்ப்பு தெரிவித்தாலோ அல்லது தப்பிக்க முயற்சித்தாலோ அவர்களின் கண்முன்னே அவர்களின் குழந்தைகளை கொடூரமாக கொன்றார்கள். ஆண்களை துன்புறுத்தி கொன்றார்கள். சிறு குழந்தைகளையும் விட்டு வைக்கவில்லை. இந்த கொடுமைகளை யசீதிகள் இன்று வரை சகித்து வருகிறார்கள். அதனால்தான் அவர்கள் இப்போது இந்தியாவிடம் உதவி கேட்கிறார்கள். இந்த நரகத்திலிருந்து தங்களை காப்பாற்றுமாறு வேண்டுகிறார்கள். இதற்காகவே டெல்லிக்கு வருகிறார்கள். 2015
2014 இனப்படுகொலையை தொடர்ந்து எஸ்இடி தலைவர்கள் முதல் முறையாக இந்தியாவிற்கு வந்தார்கள். எஸ்இடி நேஷனல் யூனியன் தலைவர் கத்தர் ஹசோயான் டெல்லியில் ஆர்ட் ஆஃப் லிவிங் மற்றும் பிற இந்து அமைப்புகளுடன் தங்கள் துயரத்தை பகிர்ந்து கொண்டார். அப்போதே இந்து அமைப்புகள் அவர்களின் பிரச்சனையை புரிந்து கொண்டிருந்தன. ஏனெனில் 2013 வரை உலகிற்கு தெரியாத எஸ்இடி மதம் 2014 பயங்கரவாதிகளின் கொடுமைகளால் ஒவ்வொரு மீடியா, சோஷியல் மீடியா, செய்தி சேனல்களிலும் விவாதிக்கப்பட்டது. இதனால் ஆர்ட் ஆஃப் லிவிங் மற்றும் பிற அமைப்புகள் அவர்களின் வலியை புரிந்து உதவிப் பொருட்களையும் பொருளாதார உதவியையும் வழங்கின. இந்த உதவியால் எஸ்இடிகளுக்கு இந்தியா மீதான நம்பிக்கை மேலும் வளர்ந்தது. 2018 எஸ்இடி ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன் நிறுவனர் மிர்சா இஸ்மாயில் மும்பைக்கு வந்தார். ஷேக் மிர்சா இஸ்மாயில் ஒரு மதத் தலைவர். எஸ்இடிகளின் குரலை உலகிற்கு எடுத்துச் செல்கிறார். எஸ்இடி மதம் இந்தியாவிலிருந்தே உருவானது. இந்து மதத்தின் ஒரு பகுதி என்று கூறுவதற்கு அவர் பல ஆண்டுகளாக முயற்சிக்கிறார். ஈராக், சிரியாவில் எஸ்இடிகள் மீது நடக்கும் கொடுமைகளின் பின்னணியில் மிர்சா இஸ்மாயில் கார்த்திகேயஸ்தான் என்ற தனி நாட்டிற்கு கோரிக்கை வைத்தார். இந்த பெயர் கார்த்திகேயனிடமிருந்து வந்தது. இந்த முன்மொழிவை அவர் ஐக்கிய நாடுகள் சபை UN முன்வைத்தார். இந்தியா UN-களை ஆதரிக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். இதற்காகவே மிர்சா இஸ்மாயில் டெல்லிக்கு வந்தார். இங்கு அவர்கள் தங்கள் மூலங்கள் இந்துக்களுடன் இணைந்தவை என்று கூறி கார்த்திகேயஸ்தானுக்கு உதவி கேட்டார். பிரதமர் மோடி UNL கார்த்திகேயஸ்தானுக்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும், தேவைப்பட்டால் ஆதரிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். UN மற்றும் பிற சர்வதேச அமைப்புகளில் எஸ்இடிகளுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று கோரினார்கள். டெல்லிக்கு வந்த பிறகு அவர்கள் பிரதமர் மோடியை சந்திக்க முயற்சித்தார்கள். ஆனால் அது வெற்றியடையவில்லை. இருப்பினும் எஸ்இடிகளின் இந்தியா மீதான நம்பிக்கை குறையவில்லை. டெல்லியில் ஒரு NGO உதவியுடன் எஸ்இடி மாணவர் ஹுசைன் தங்கள் சமூகத்தின் மீது நடக்கும் கொடுமைகளை பற்றி பகிர்ந்து கொண்டார். பெண்கள் மீது நடக்கும் வன்முறைகளை விவரித்து, இன்னும் பல எஸ்இடி பெண்கள் கடுமையானவர்களின் பிடியில் இருக்கிறார்கள், அவர்களை விலங்குகளைப் போல பார்க்கப்படுகிறார்கள் என்று கூறினார். 2024 நவம்பரில் ஹைதராபாத்தில் நடந்த லோக் மந்தன் கூட்டத்தில் எஸ்இடி பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். அங்கு கத்தர் ஹஜோயான் பேசுகையில், எங்கள் இந்து சகோதர சகோதரிகளுக்கு வேண்டுகோள் வைக்கிறோம். எங்கள் பாரம்பரியங்கள் உங்களுடையவற்றுடன் ஒத்தவை. ஐக்கிய நாடுகள் சபையில் இந்தியாவின் உதவி தேவை என்று கூறினார். சமீபத்தில் ISIS 150 எஸ்இடி குடும்பங்களை அழிப்போம் என்று மிரட்டியுள்ளது. இதிலும் எஸ்இடிகள் இந்தியாவின் உதவியை கோருகிறார்கள். நண்பர்களே, ஒரு காலத்தில் எஸ்இடிகளின் எண்ணிக்கை 10 லட்சத்திற்கும் மேல் இருந்தது. ஆனால் இப்போது ஆயிரங்களாக குறைந்துவிட்டது. தங்கள் அடையாளத்தை காப்பாற்ற அவர்கள் இங்கும் அங்கும் அலைந்து திரிகிறார்கள். இந்தியாவில் புகலிடம் பெற்று பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ விரும்புகிறார்கள். ஆனால் இந்தியாவின் கைகளும் கட்டப்பட்டுள்ளன. மத்திய கிழக்கு நாடுகளுடனான உறவை பாழாக்க இந்தியா விரும்பவில்லை. ஈராக் இந்தியாவிற்கு முக்கியமான எண்ணெய் கூட்டாளி. எஸ்இடிகளுக்கு நேரடியாக உதவுவது இந்தியாவின் உத்திகளை பாதிக்கலாம். நாட்டில் புகலிடம் வழங்குவதற்கும் மனிதாபிமான உதவிக்கு வரையறுக்கப்பட்ட பட்ஜெட் உள்ளது. லட்சக்கணக்கான எஸ்இடிகளை வரவேற்பது சுமையாக இருக்கலாம். இருப்பினும் இந்தியா தன்னால் முடிந்த உதவியை செய்கிறது. ஆனால் UN எஸ்இடிகளுக்கு ஆதரவு அளிக்குமா என்பது உறுதியாக தெரியவில்லை. உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள்.